தொடங்கி வேகமாக நடைபெற்று வருகின்றன. அதே மாதிரி பெரியப்பட்டி பகுதியில் அடியாற்றின் குறுக்கே ஒரு உயர்மட்ட பாலம், தொகுதி முழுக்க சுமார் 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ஸ்கூல் பில்டிங்ஸ் பள்ளி கட்டிடங்கள், அரசு கலைக்கல்லூரிக்கு ரூபாய் 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கிளாஸ் ரூம்ஸ் வகுப்பறை கட்டிடங்கள், திருச்சி தேசிய சட்ட பல்கலைக்கழகத்திற்கு ரூபாய் 18 கோடி மதிப்பீட்டில் ஹாஸ்டல் பில்டிங்ஸ் போன்றவை நம்முடைய அரசுல கட்டப்பட்டிருக்கிறது. இப்படி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்துகின்ற ஒவ்வொரு தொகுதியாக பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர். அதனால்தான் இன்னைக்கு இந்தியாவிலே நம்பர் 1 முதலமைச்சராக பொருளாதார வளர்ச்சியில இன்னைக்கு டபுள் டிஜிட் கிட்டத்தட்ட 11% வளர்ச்சி அடைஞ்சு நம்முடைய இந்தியாவுக்கே வழிகாட்டியாக, இந்தியாவே முதல் மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனா தமிழ்நாட்டுடைய இந்த வளர்ச்சியை பிடிக்காம தான் ஒன்றிய பாசிச பாஜக அரசு இங்க இருக்கக்கூடிய அடிமைகளோடு சேர்ந்து என்னென்னவோ செய்ய திட்டமிடுறாங்க, எவ்வளவோ முட்டு கொடுக்கறாங்க. ஆனா அதையெல்லாம் தடையெல்லாம் உடைச்சு நம்முடைய தலைவர் அவர்கள் ஒரு சிறப்பான ஆட்சியை இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நிதி உரிமை, கல்வி உரிமை, மொழி உரிமை, இப்படி மாநிலங்களுடைய உரிமை அத்தனையிலையும் பறிக்கின்ற வேலைகளை ஒன்றிய பாசிச பாஜக அரசு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி மக்களவை தொகுதிகளை குறைச்சு மாநில உரிமையை பறிக்கிறதுக்கு டீலிமிட்டேஷன், தொகுதி மறுவரையறை 39 தொகுதிகள் இருக்கு இப்போ தமிழ்நாட்டில், அதை குறைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. 39 32 தொகுதியாக குறைக்கிறதுக்கு ஒன்றிய பாஜக அரசு முயற்சி செஞ்சுட்டு இருக்கு. இதையெல்லாம் எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரே தலைவராக, இந்தியாவிலேயே ஒரே தலைவராக நம்முடைய தலைவர் அவர்கள் சிறப்பாக ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். ஒன்றிய அரசு என்ன சொன்னுச்சு? புதிய கல்விக் கொள்கை, நியூ எஜுகேஷன் பாலிசி, அதை கொண்டு வந்து ஏத்துக்கணும் அப்படின்னு எல்லா மாநிலமும் ஏத்துக்கிட்டாங்க. ஆனா புதிய கல்விக் கொள்கையில என்னென்ன இருக்கு? குறுக்கு வழியில இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைக்க பார்த்தாங்க. குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வர பார்த்தாங்க. ஒன்றிய அமைச்சர் நேரடியாவே சொன்னார், நீங்க புதிய கல்விக் கொள்கை ஏத்துக்கிட்டாதான் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பள்ளி கல்வித்துறைக்கு நான் தர வேண்டிய 2500 கோடி ரூபாயை நான் தருவேன் அப்படின்னு ஒன்றிய அமைச்சர் சொன்னார். ஆனா நம்முடைய முதலமைச்சர் என்ன சொன்னாரு? நீ புதிய கல்விக் கொள்கை மூலமா தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் மீண்டும் திணிக்க பார்க்கிற, குலக்கல்வி திட்டத்தை திணிக்க பார்க்கிற. நீ 2500 கோடி இல்ல, நீ 10,000 கோடி கொடுத்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ள என்னைக்கோ நான் இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திணிக்க விட மாட்டேன், குலக்கல்வி திட்டத்தை மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு நம்முடைய தலைவர்கள் சட்ட போராட்டத்தை நடத்தினார். அந்த சட்ட போராட்டத்தினால இன்னைக்கு நம்முடைய கல்வி உரிமை அந்த அதுல வென்று ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை இன்னைக்கு கொடுத்திருக்கு. இது நம்முடைய தலைவருக்கு கிடைச்ச வெற்றி. நம்முடைய கழகத்தில் இன்னைக்கு 25 அணிகள், இளைஞர் அணி, மாணவர் அணி, வழக்கறிஞர் அணி, மகளிர் அணி, தொண்டர் அணி, ஐடி விங், இப்படி 25 அணிகள் இருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில், திமுகவில். ஆனா அதிமுக எடுத்து பாருங்க, நம்மளை விட இன்னைக்கு அதிகமான அணிகள் இன்னைக்கு அதிமுகவில் இருக்கு. நான் எந்த அணியை சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். இபிஎஸ் அணி, ஓபிஎஸ் அணி, டிடிவி அணி, சசிகலா அணி, செங்கோட்டையன் அணி, தீபா அணி, தீபா டிரைவருக்கு ஒரு அணி, இப்படி எத்தனையோ அணிகள் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அணி முளைச்சிட்டு இருக்கு. இன்னைக்கு திருச்சியில வெள்ளமண்ணி நடராஜன் அணி, பரஞ்சோதி அணி, வளர்மதி அணின்னு இங்க 3 அணிகள் தனியாக இயங்கிட்டு இருக்கு. பாஜகவோட இனி எந்த காலத்திலும் கூட்டணி கிடையாதுன்னு சொன்ன, எப்ப சொன்னார்? 4 மாசத்துக்கு முன்னாடி சொன்னார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னைக்கு அதே எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு? எப்பவுமே பாஜகவுக்கு நன்றி கடனோட இருப்பேன் அப்படின்னு அதே வாய் இன்னைக்கு சொல்லுது. அது மட்டும் இல்ல, நன்றியை காட்டுறதுக்கு 4 கார் போகிற ஒரே ஆளு நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். கார் மாத்துறதும் காலை மாத்துறதும் அவருக்கு ஒண்ணு புதுசு கிடையாது. ஏற்கனவே பல கால்களை பார்த்தவர். ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் அந்த அம்மாவோட கால், அந்த அம்மா இறந்த உடனே சசிகலா அம்மாவோட கால், அந்த அம்மா ஜெயிலுக்கு அமிச்சிட்டு உடனே முதலமைச்சர் ஆகணும்னு திரு டிடிவி தினகரன் அவருடைய கால், அதன் பிறகு கொஞ்ச நாள் மோடியோட கால், அமித்ஷாவோட கால், இன்னைக்கு பர்மனண்டா திரு மோடியோட காலில் போய் சரண்டர் ஆயிருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் அவரை எடப்பாடி பழனிசாமின்னு கூப்பிடுறது கிடையாது, செல்லமா முகமூடி பழனிசாமி அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா அவர் டெல்லிக்கு எப்படி போனாரு, எப்படி வந்தாரு, போகும்போது நல்லா போனாரு, சிரிச்சுக்கிட்டே போனாரு. உள்ள என்ன நடந்ததுன்னு யாருக்கும் தெரியல. வெளில வரும்போது பாத்தீங்கன்னா கார்ல திருட்டுத்தனமா ஏறி, நம்ம சொல்லல, பத்திரிகைக்காரன் கண்டுபிடிச்சிட்டான். திமுக காரன் கண்டுபிடிக்கல, பத்திரிகைக்காரனே கண்டுபிடிச்சு சொல்லிட்டான்.
முகத்தை மூடிட்டே வராருங்க, உள்ள என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அவர்கிட்ட பத்திரிகையாளர் கேட்கறாங்க, ஏங்க முகத்தை மூடிட்டு வந்தீங்க அப்படி கேட்டு என்ன சொன்னாரு, முகத்தை மூணு தப்பாங்க, வேர்த்துச்சுங்க, மூஞ்சி வேர்த்துச்சுங்க. அப்படி வேர்த்துற அளவுக்கு என்ன பண்ண நடந்துச்சு உள்ள? நான் சொல்றேன், மூஞ்சி வேர்க்கல, அவர் கண்ணு வேர்த்திருக்கு உள்ள. அந்த அளவுக்கு கவனிப்பு. பொதுவா யார் மூஞ்ச மூடிட்டு வருவாங்க? ஏதோ தப்பு பண்றவதான் மூஞ்ச மூடிட்டு திருட்டுத்தனமா வருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு எதிர்கட்சி தலைவரை இன்னைக்கு தமிழ்நாடு பெற்றிருக்கு. இதையெல்லாம் மக்கள்கிட்ட நம்ம தொடர்ந்து பேசணும். இது மட்டும் இல்ல, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்ப 3 மாதங்களுக்கு முன்பு ஒரு பஸ் எடுத்துட்டு கிளம்பினார். கிளம்பும் போது பஸ் முழுக்க கூட்டம். பாதி பிரச்சாரத்தை முடிச்சிட்டாரு. இப்ப பாத்தீங்கன்னா அவர் பிரச்சாரத்தை தொடங்கும் போது எவ்வளவு கூட்டம் இருந்துச்சோ அதுல பாதி கூட்டம் தான் இன்னைக்கு இருக்கு பஸ்ல. நான் பல முறை சொல்லிட்டு இருக்கிறேன், பிரச்சாரத்தை முடிக்கும் போது எனக்கு தெரிஞ்சு அவரும் டிரைவர் மட்டும் தனியா தான் வருவாங்க, ஓட்டுநரும் அவர் மட்டும்தான். ஓட்டுநர் கூட உணர்வோடு வரமாட்டான், கட்சி உணர்வோடு வரமாட்டான், காசு வாங்கறதுக்காக வந்திருப்பான், சம்பளத்துக்காக வந்திருப்பான். அப்படிப்பட்ட நிலைமையில இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார். இன்னைக்கு தமிழ்நாட்டை கைப்பற்றணும்னு எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சணும்னு பாஜக அதிமுகவோட துணையோடு இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. பழைய அடிமை பழனிசாமி பத்தலன்னு இன்னைக்கு புது அடிமைகளையும் பாஜக வலை வீசி தேடிட்டு இருக்கு. நான் யார சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். எப்படியாவது புது அடிமைகளை மட்டும் மாட்டிட மாட்டாங்களான்னு வலை வீசி தேடிட்டு இருக்கிறாங்க. அடிமைகள் சிக்குவாங்க. ஆனா எத்தனை அடிமைகள் வந்தாலும் திமுக கார கருப்பு சிவப்பு கரை போட்டிருக்கக்கூடிய திமுக இருக்கிற வரைக்கும் நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள கால் வைக்கிறதுல தொட்டு கூட உங்களால பார்க்க முடியாது. பாஜகவுடைய எத்தனை சதிக வந்தாலும் அதையெல்லாம் முறியடிக்க போவது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உடன்பிறப்புகள் நீங்க தான். இன்னைக்கு அத்தனை பேரும் தேர்தல் பிரச்சாரத்தை வேலைகள் ஆரம்பிச்சுட்டாங்க. நாம எல்லாருக்கும் முன்னாடி ஆரம்பிச்சிட்டோம். தலைவர் அவர்கள் சென்னையில ஒவ்வொரு தொகுதியா வர சொல்லி உடன்பிறப்பை வா அப்படின்ற ஒரு முன்னெடுப்பு மூலமா ஒவ்வொரு சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான நிர்வாகிகள் அத்தனை பேர் வர வச்சு சென்னையிலே ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினார். கடந்த வாரம் இந்த திருவரங்கம் தொகுதிக்கு அந்த ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு. தலைவர் எனக்கு கட்டளையிட்டது, நீ தமிழ்நாடு முழுக்க போய் அத்தனை நிர்வாகிகளை சந்திச்சு ஒவ்வொரு சட்டமன்றமா நீ போய் நம்முடைய நிர்வாகிகளை சந்திச்சு அவங்களுடைய கருத்துக்களை பெற்று ஆலோசனை செஞ்சுட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சாங்க. கிட்டத்தட்ட 6 தொகுதிகள் முடிச்சிருக்கிறேன். இன்னைக்கு திருவரங்க தொகுதி ஆரம்பிச்சு இன்னைக்கு மாலை திண்டுக்கல் போய் நாளை காலை திண்டுக்கல்ல ஒரு திருமணத்தை முடிச்சுட்டு நாளை மாலை மீண்டும் துறையூர் தொகுதிக்கு வர இருக்கின்றேன். நான் பார்த்த இந்த 6 தொகுதி மக்களுடைய வரவேற்பு, மக்களுடைய எழுச்சி, கழக நிர்வாகிகளுடைய அந்த உணர்வு எல்லாம் பார்க்கும்போது நிச்சயம் சொல்றேன், மீண்டும் நம்முடைய கழகம் ஆட்சி அமைக்க போவது உறுதி. இப்படி நாம மக்களை சந்திச்சு நம்முடைய தேர்தல் பிரச்சாரத்தை நம்முடைய தைரியமா போய் மக்களை சந்திக்கிறோம். ஏன் அந்த தைரியமா சந்திக்கிறோம்னா கடந்த 4.5 வருஷமா மக்கள் பணிகளை நாம செஞ்சிருக்கிறோம் அப்படின்ற அந்த தைரியம். நான் நிச்சயம் சொல்றேன், பல்வேறு திட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்லையும் ஒருத்தராவது கழக அரசனுடைய திராவிட மாடல் அரசனுடைய நம்முடைய தலைவருடைய திட்டத்தின் மூலம் நிச்சயம் குடும்பத்தில் ஒருத்தராவது அதுல பயன்பெற்றிருப்பாங்க. நாம நம்முடைய தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டோம். பாஜக அவங்களுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமா ஒருத்தர் இன்னைக்கு நேற்று அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தை 2 நாளுக்கு முன்பு ஆரம்பிச்சிருக்கிறார். அவர் வேற யாரும் இல்ல, நம்முடைய ஆளுநர் திரு RN ரவி அவர்கள் தான். நாம தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லுன்னு சொன்னா அவர் கேட்கிறார், நீங்க யாரோட போராட போறீங்க, யாரை வெல்லுவீங்க அப்படின்னு கேட்கிறார். தமிழ்நாடு யார் கூட போராடுன்னு கேட்டுட்டு இருக்காரு. 4 வருஷமா தமிழ்நாடு உங்க கூட தான் போராடிட்டு இருக்கு. ஆளுநர் RN ரவி அவர்களே, நிச்சயம் தமிழ்நாடு உங்களோட போராடும், உங்களோட வென்று காட்டும். சட்டமன்றத்தில் எந்த கோப்பை அனுப்பிச்சாலும் அதுல கையெழுத்து போட மாட்டேன்னு சட்டபூர்வமா நம்முடைய தலைவர்கள் ஒவ்வொரு முறையும் வெற்றி பெற்றுட்டு இருக்காரு. அவர் நினைச்சிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி மாதிரி அவர் மாதிரி எல்லாரும் தனக்கு அடிமையாக இருப்பாங்கன்னு தப்பு கணக்கு போட்டார். தமிழ்நாட்டுல திமுக இருக்கிற வரைக்கும் அநீதிக்கு எதிராக தமிழ்நாடு என்றைக்கும் போராடி கொண்டு தான் இருக்கும். நம்முடைய கருப்பு சிவப்பு கொடி பறக்கிற வரைக்கும் நிச்சயம் தமிழ்நாட்டுக்குள்ள பாசிச சக்திகளை நாம என்னைக்கும் அனுமதிக்க மாட்டோம். கடைசி திமுக இருக்கிற வரைக்கும் தமிழ்நாடு நிச்சயம் போராடி கொண்டுதான் இருக்கும்.
அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புதுசா ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். நேற்றிலிருந்து அதிமுக தான் இன்னைக்கு மக்கள் மனசுல முதல் இடத்துல இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறார். இரண்டாவது இடத்துல தான் மற்ற கட்சிகள் யார் யார் இருக்காங்கன்னு போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசியிருக்கிறார். உண்மையை சொல்லணும்னா அதிமுகவுக்குள்ளதான் இன்னைக்கு இரண்டாவது இடத்துக்கு பலமான போட்டி நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா முதல் இடத்துல திரு அமித்ஷாவும் மோடியும் இருக்கிறாங்க அதிமுகவுக்குள்ள. இன்னைக்கு இரண்டாவது இடத்துக்கு தான் திரு எடப்பாடி பழனிசாமியா, ஓபிஎஸ் சசிகலாவா, செங்கோட்டையனான்னு அவங்களுக்குள்ள போட்டி நடந்துகிட்டு இருக்கு. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு. முதல்ல அவர் பாஜக கிட்ட இருந்து அதிமுகவை மீட்க வேண்டும், அந்த பணியில அவர் இறங்க வேண்டும். எப்படிப்பட்ட அதிமுகவும் பாஜகவும் மீண்டும் ஆட்சிக்கு வந்தா என்ன நிலைமையில தமிழ்நாடு கொண்டு போய் விடுவாங்கன்னு நம்ம அத்தனை பேருக்கு தெரியும், கண்கூட பார்த்திருக்கிறோம். 4.5 வருஷத்துல மாநில உரிமைகளை மீட்டிருக்கிறோம். ஆகவே இதையெல்லாம் தடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கோ, நம்முடைய கழக உடன்பிறப்புகள் உங்க அத்தனை பேருக்கும் இருக்கு என்பதை நீங்கள் உணர வேண்டும். ஆகவே 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த அடிமைகளையும் பாசிஸ்டுகளையும் நாம் மறுபடியும் ஓட ஓட விரட்டி அடிக்க வேண்டும். மாவட்ட, ஒன்றிய, பேரூர், நகர பகுதி, வார்டு, கிளைக்கழக நிர்வாகிகள் அத்தனை பேரும் நீங்க அடுத்த 6 மாத காலம், இன்னும் 6 மாத காலம் கூட கிடையாது, 5 மாதங்கள் தான் இருக்கு, அத்தனை பேரும் மக்களோடு மக்களாக நெருங்கி பழக வேண்டும். அவங்களுடைய குறைகளை நாம கேட்க வேண்டும். நம்மளால செய்ய முடியாத நிச்சயம் உடனே செஞ்சு கொடுக்க வேண்டும். மற்றவங்கள மாதிரி நாம ஆட்டு மந்தைகள் கிடையாது. இங்க வந்திருக்க நீங்க கொள்கை கூட்டம் என்பதை நீங்கள் உணர வேண்டும். இனிமே எந்த நிகழ்ச்சியை நடத்தினாலும் திட்டமிட்டு நடத்த வேண்டும். ஒரு நிகழ்ச்சிக்கு எவ்வளவு கூட்டம் வரும், அவங்க எவ்வளவு எழுச்சியோட வருவாங்கிறதெல்லாம் இனிமே வருங்காலத்துல சரியான திட்டமிடுதலோடு எந்த நிகழ்ச்சி நடத்த வேண்டும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வரும்பொழுது நான் பயந்துகிட்டே வந்தேன். ஆனா உள்ள வந்து வரும்போது கட்டுக்கோப்போ, நீங்க கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, பேருங்க அண்ணா கற்றுக் கொடுத்த கட்டுப்பாடோடு நீங்க எல்லாம் உட்கார்ந்துருந்தீங்க பாத்தீங்களா, அதே உணர்ச்சியோட உட்கார்ந்துருந்தீங்க பாத்தீங்களா, அப்ப மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. நம்முடைய கழகத்தினர் இனிமே எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் சரியா செயல்பட்டு இருக்கா, சரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறா, இது எல்லாத்தையும் முன்கூட்டியே நம்ம உறுதி செய்ய